Vinayaka Missions Research Foundation, deemed to be university. Salem campus. Toll free number 1800-258-2929. புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவிற்காக சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்த முதலமைச்சர் விஜய் ஆளுநர் RV அர்லேக்கருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். மத்திய அரசின் உத்தரவுப்படி முதலில் வந்தே மாதரம் பாடலும், இரண்டாவதாக தேசிய கீதமும், மூன்றாவதாக தமிழ்த்தாய் வாழ்த்தும் பாடப்பட்டு பதவியேற்பு விழா தொடங்கியது. அமைச்சர்களுக்காக பொறுப்பேற்கும் பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்குமாறு மாண்புமிகு ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். தூத்துக்குடி MLAவும் முதலமைச்சர் விஜயின் நண்பருமான ஸ்ரீநாத் முதலில் அமைச்சராக பதவியேற்றார். ஸ்ரீநாத் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன். ஆளுநர் RV அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்த நிலையில் காஞ்சிபுரம் MLA ரஞ்சித் குமார், கும்பகோணம் MLA வினோத், அரக்கோணம் MLA காந்திராஜ் உள்ளிட்டோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். RV ரஞ்சித் குமார் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஒப்பில்லா முழுமுதல் ஆட்சியும் ஒருமையும் முன்னாள் சபாநாயகர் தனபாலின் மகனும் ராசிபுரம் தொகுதி MLAவுமான லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். சிவகாசி MLA கீர்த்தனாவை தொடர்ந்து கமலி, விஜயலட்சுமி, ஜெகதீஸ்வரி ஆகியோரும் அமைச்சர்களாக பதவியேற்றதால் பெண் அமைச்சர்களின் எண்ணிக்கை 4ஆக உயர்ந்துள்ளது. அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் காங்கிரஸ் MLAக்கள் ராஜேஷ்குமார், விஸ்வநாதன் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றதன் மூலம் தமிழ்நாடு அமைச்சரவையில் காங்கிரஸ் 59 ஆண்டுகளுக்கு பிறகு இடம் பிடித்திருக்கிறது. ராஜேஷ்குமார் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் சென்னை மாவட்டத்திற்கு 7 பேரும், நாமக்கல் மாவட்டத்திற்கு 3 பேரும், தூத்துக்குடி, ஈரோடு, கோவை, மதுரை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களுக்கு தலா 2 பேரும் அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இருப்பினும் நீலகிரி, தென்காசி, நெல்லை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 19 மாவட்டங்களைச் சேர்ந்த MLAக்களுக்கு அமைச்சரவையில் இடமளிக்கப்படவில்லை. தாவேக அமைச்சரவையில் பட்டியல் இன சமூகத்தைச் சேர்ந்த 7 பேருக்கும், பிராமணர் சமூகத்தைச் சேர்ந்த 2 இஸ்லாமியர் 1 இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. விஜய் மக்கள் இயக்கத்தில் பணியாற்றி பிறகு அரசியலுக்கு வந்த 16 பேர் அமைச்சர்களாகி இருக்கிறார்கள். 23 புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்றதன் மூலம் அமைச்சர்களின் எண்ணிக்கை 33ஆக உயர்ந்துள்ளது. இதில் செங்கோட்டையனை தவிர மற்ற 32 பேரும் புதுமுகங்கள். சட்டமன்ற தேர்தலில் வென்று முதன்முறை MLAக்களான 31 பேருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர், VCK தலைவர் திருமாவளவன் மற்றும் இடதுசாரி தலைவர்கள் கலந்து கொண்டனர். Vinayaka Missions Research Foundation, deemed to be university. Salem campus. Toll free number 1800-258-2929. Play Store மற்றும் App Storeல் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.